வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, கொல்லூர் மூகாம்பிகை என்று சொன்னாலே உங்களுக்கு நினைவில் நிற்பது, ஞாபகத்திற்கு வருவது தற்போதைய நமது முதல்வராகிய விஜய் அவர்கள்தான் உங்கள் ஞாபகத்திற்கு வரும் என்பது எமக்கு தெரியும். ஏனென்றால் சமீப காலத்தில்தான் அவர் கொல்லூர் மூகாம்பிகை அன்னையை வழிபாடு செய்தது மட்டுமல்லாது அந்த அன்னைக்கு ஓர் காணிக்கையும் செலுத்தியிருக்கிறார். சிறப்பான காணிக்கை செலுத்திவிட்டு அந்த அன்னையை அங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரம் அனுஷ்டானம் இந்த நிலையில் அன்னையை வணங்கிவிட்டு அங்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகளையும் வாங்கி கொண்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் நமது முதல்வராகிய விஜய் அவர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்று புரிகிறதா உங்களுக்கு? எதனால் அப்படி சொல்கிறேன் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்றால், ஒரு முதல்வர் என்பது தனிப்பட்ட நபர் கிடையாது. 7-8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறார், ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிறார், ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அது ஆராய்ந்து சோதித்து அது மற்றவர்களுக்கு தீமையை தருமா, அதனால் ஏதேனும் பின்விளைவுகள் இருக்கிறதா, இவையெல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு தான் ஒரு நிகழ்வையோ ஒரு செயலையோ செய்ய முடியும். ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரே இந்த கொல்லூர் மூகாம்பிகை அன்னையை வணங்குகிறார் என்றால் இந்த அன்னையின் அற்புதத்தை ஆஹா என்னவென்று சொல்வது, நீங்களே அதை யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்னையை வணங்குவதற்கு அவ்வளவு ஒரு தனிச்சிறப்பு வேண்டும். ஜாதகத்தில் அதற்கு பிராப்தம் என்று இருக்கிறது. அந்த பிராப்த அமைப்பு இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த அன்னையை வழிபாடு செய்ய முடியும். சாதாரண விஷயம் அல்ல. அது என்ன பிராப்தம், எப்படி இந்த அன்னையை வணங்க வேண்டும், அந்த பிராப்தம் நமக்கு இருக்கிறதா, இவர் மட்டும்தானா வணங்கி இருக்கிறாரா என்றால் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கிறது. முன்னாள் ஆண்டவர்கள், இன்னும் விஐபிகள், பெரிய பெரிய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் இந்த அன்னையை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய அத்தனை பதிவுகளையும் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களின் குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கொல்லூர் மூகாம்பிகை அன்னையை வழிபாடு செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், சகல சம்பத்துகள், சகல லாபங்கள், சகல நன்மைகள்
அத்துணையும் கிடைக்கும் இந்த கொல்லூர் மூகாம்பிகை அன்னையை வழிபாடு செய்வதனால். சகல அனைத்து விதமான பலன்கள் இவரை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரின் தனித்துவம், தனித்தன்மை, இவரின் இவருக்கான ஸ்பெஷல் தன்மை என்ன என்று பார்த்தோம் என்றால், எதிரிகளை வீழ்த்துவது, எதிரிகளே இல்லாமல் போவது. அப்படி செய்யக்கூடிய பலன் அளிக்கக்கூடிய வகையில் இந்த அன்னை மிக மிக தனித்துவம் வாய்ந்த அன்னை, பலனை கொடுக்கக்கூடிய அன்னை. அதனால்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எதிரியே இல்லை என்ற நிலையை முதலமைச்சராக இருந்து வகித்தார். அதே போல்தான் ஜெயலலிதா அம்மை அவர்களும் எதிரிகளே இல்லை என்ற நிலையை ஒரு காலகட்டத்தில் வகித்தனர். அதுபோன்ற நிலை தமக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அத்துணை பேரும் இந்த மூகாம்பிகை அன்னையை வழிபாடு செய்யலாம். மிகவும் தனித்துவமான அன்னை, மிகவும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அன்னை. அவரிடத்தில் கையேந்தி நின்று விட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவரின் ஆலயம் மிதித்து விட்டாலே உங்களுக்கு வெற்றிதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அருளையும் பலனையும் வாரி வழங்குவதில் கைதேர்ந்தவர்தான் இந்த மூகாம்பிகை அன்னை. எனவேதான் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆளுமை செய்பவர்களும் நிறைய விஐபிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த அன்னையை நோக்கி படையெடுக்கிறார்கள். சரி, இந்த அன்னையை வணங்குவதனால் சகல பலன்களும் உண்டு, குறிப்பாக எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலன் உண்டு என்று பார்த்தோம் என்றால், இந்த அன்னையை எல்லோரும் வணங்க முடியுமா என்று பார்த்தீர்கள் என்றால், எல்லோராலும் இந்த அன்னையை வணங்க முடியாது. இந்த அன்னையை வணங்குவதற்கு பிராப்தம் இருக்க வேண்டும். அதுதான் ஜாதகம். உங்கள் ஜாதகத்தில் இந்த அன்னையை வணங்குவதற்குண்டான பிராப்தம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் வணங்கலாம். அந்த பிராப்தம் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் இந்த அன்னையை தரிசனம் செய்ய இயலாது. இவர்களை மட்டும் அல்ல, எந்த கடவுளை நீங்கள் வணங்க வேண்டும் என்றாலும் உங்கள் ஜாதகத்தில் பிராப்தம் இல்லாமல் நீங்கள் வணங்க இயலாது. காசி சென்று விஸ்வநாதரை வணங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அதற்குண்டான பிராப்தம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் நீங்கள் விஸ்வநாதரை தரிசனம் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலைப்பாடுதான் மூகாம்பிகை அன்னையை வணங்குவதற்கும். உங்கள் ஜாதகத்தில் பிராப்தம் இருந்தால் மட்டுமே நீங்கள் மூகாம்பிகை அன்னையை வழிபாடு செய்ய முடியும், அவரின் அருளை பெற முடியும். அப்படி என்றால் இந்த அன்னையை வழிபாடு செய்வதற்குண்டான ஜாதகத்தில் பிராப்தம் என்னும் நிலையை நிர்மாணிக்கக்கூடிய கிரகங்கள் எது, அந்த பிராப்தம் எப்படி, எந்த கிரகங்கள் அதை தீர்மானிக்கிறது என்பதை பார்த்தோம் என்றால், புதன் பகவானும் சனி பகவானும் தொடர்பு பெற வேண்டும். 5ஆம் அதிபதியாக இருந்து புதனும் சனியும் தொடர்பு பெறக்கூடியவர்கள் கட்டாயம் மூகாம்பிகை அன்னையை வழிபாடு செய்யலாம், அவர்களின் அருளை பெறலாம். அப்படிப்பட்ட மிக அற்புதம் வாய்ந்த இணைவுதான் இந்த புதன் சனி. 5ஆம் பாவகத்திற்கு தொடர்பு இருக்க வேண்டும். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், 5ஆம் அதிபதியாக சனி பகவான் இருந்து புதனோடு இணையலாம் அல்லது புதனை பார்க்கலாம், புதன் பார்வை பெறலாம். அதே போல புதன் 5ஆம் அதிபதியாக இருந்து சனி பகவானோடு இணைந்து சனி பகவானோடு பார்வை பெற்றோ சனி பகவானின் சாரம் பெற்றோ இப்படி தொடர்புகள் ஏதேனும் இருக்க வேண்டும். இதில் குரு பார்வை அமைந்துவிட்டால் இன்னும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துவிடும். அந்த அமைப்புதான் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. புதனும் சனியும் அவருக்கு 10ஆம் பாவகத்தில் இணைந்தே இருப்பார்கள். குரு பகவான் 5ஆம் பார்வையாக அவர்கள் இருவரையும் பார்ப்பார்கள்.
மிகப்பெரிய ஒரு யோகம் என்று கூட சொல்லலாம். நாம் ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை நமது பதிவில் போட்டு கணித்துள்ளோம். இவரின் ஜாதகம் மிக சிறப்பான ஜாதகம், அளப்பரிய ஜாதகம். இவரை வீழ்த்துவதற்கு ரொம்ப கடினம். இவரை விட ஒரு சிறந்த ஜாதகர் இருப்பாரா என்று தெரியவில்லை. நாம் பார்த்த வரையில் இது போன்ற சிறப்பு வாய்ந்த ஜாதகம் இல்லை. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஜாதகம் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களின் ஜாதகம். லக்னாதிபதி 10ல் ஆட்சி பலன், 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு 10லே அமர்ந்திருக்கிறார். சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் அவரும் 10லே அமர்ந்து திக்பலம் பெறுகிறார். சனி பகவானுக்கு திக்பலம், சூரிய பகவானுக்கு திக்பலம், புதன் பகவானுக்கு ஆட்சி பலம். இவர்கள் மூவரும் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையோடு எவ்வளவு பெரிய மகா அற்புதம், மகா யோகம் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதம் வாய்ந்த ஜாதகம்தான் முதல்வரின் ஜாதகம். எனவேதான் இவருக்கு எதிரிகள் என்பது சுக்குநூறாக தலைத்தெறித்து எதிரிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் வாய்ந்த ஜாதகம் முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகம். அப்படிப்பட்ட மிக வலிமையான பலமான ஒரு ஜாதகம்தான் இவரின் ஜாதகம். கடந்த சில மாதங்களாக இவருக்கு குரு புத்தி, பாதகாதிபதியின் புத்தி சென்று கொண்டிருக்கிறது. இந்த குரு புத்தி முடிந்ததும் அடுத்தது சனி புத்தி இவருக்கு தொடக்கமாகிறது. இந்த சனி புத்தியில் அவரின் புகழ் இன்னும் மேலோங்கும், அவரின் செயல்பாடுகள், அவரின் தனித்துவம் இன்னும் மேலோங்கும். தமிழ்நாடு எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறது. எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் விளையும் என்பதை இவருக்கு சனி புத்தி துவங்கியவுடன் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஒரு சிறப்பான ஜாதகம் இவரின் ஜாதகம். இவருக்கு சனி புதன் இந்த இணைவால்தான், சூரியன் கூடவே இருப்பதால் தான் அரசு மரியாதையுடன் இந்த ஆலயத்தில் ஒரு ராஜாவின் தரிசனம் எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்போடு இவர் வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் பார்வையை ஏற்படுத்தி தருகிறது. கிரக இணைவுகள் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அவ்வளவு அற்புதம் வாய்ந்த, அதிசயம் வாய்ந்த ஜாதகம் இந்த முதல்வரின் ஜாதகம். உறவுகளே, இந்த அன்னை மூகாம்பிகை அவரின் அருளை பெற வேண்டுமென்றால் நான் சொன்னது போல சனி புதன் 5ஆம் பாவகத்திற்கு தொடர்பு பெற்று இருந்தால் கொல்லூர் மூகாம்பிகை அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிரி என்ற ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நிலையும் இந்த அன்னை அள்ளி வாரி வழங்குகிறார். இவரின் தனித்துவமான தன்மையும் அதுதான். எனவே ஒரு சிறப்பான பதிவை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் என்பது சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.